الحمد لله الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت إن الله عليم خبير صدق الله مولانا العلي العظيم إن من الساعة يتقارب الزمان أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றோம். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அந்த வாழ்க்கையை வழிமுறைகள் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருள்புரிவார்கள். புனிதமான ஜுமாவுடைய பரதை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே நேசர்கள், எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய குதுபா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுவது பொருத்தமாக இருந்தாலும் நேரத்தினுடைய காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான தலையங்கம் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த உலகத்திலே நடைபெற இருக்கின்ற 5 விஷயங்கள், இந்த 5 விஷயங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார் என்பதுதான் இந்த குத்பா பிரசங்கத்தின் சாரம்சமாக அமையப் போகிறது. திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற இந்த வசனத்தோடு இந்த ஆயத்தை பார்ப்போம். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் وما تدري نفس بأي أرض تموت إن الله عليم خبير. நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலேயே அந்த அறிவு இருக்கிறது. எந்த அறிவு? இல்முஸ் ஸாஅத்தி, இந்த உலகம் எப்பொழுது அழிந்து போகும் என்ற அறிவு அல்லாஹ்வின் கைவசமே இருக்கிறது. வ யுனஸ்ஸிலுல் கைஸ, வானத்திலிருந்து இந்த உலகத்திற்கு மழையை பொழிவிக்கும் சக்தி அந்த அல்லாஹுக்கு மட்டுமே தெரியும், அவனுக்கு மட்டும்தான் முடியும். மூன்றாவது வயஅலமு மா ஃபில் அர்ஹாமி, ஒரு தாயினுடைய கற்ப அறையிலே தயாராகி கொண்டிருக்கிற ஒரு சிசு, குழந்தை இந்த உலகத்தில் எப்பொழுது பிறக்கும், அது எப்படி வரும், எந்த நிலையில் வாழும், எப்படி எப்படி நான் செய்ய போகிறது, என்னென்ன நடக்கப் போகிறது என்ற அனைத்து விஷயங்களையும் அந்த அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். இது மூன்றாவது. நான்காவது, இந்த உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கிற ஒரு ஆத்மா, ஒரு மனிதன் அடுத்த நிமிஷம், அடுத்த வினாடி, அடுத்த நாள் அவன் என்ன சாதிக்க போகிறான், அவன் எதை சம்பாதிக்க போகிறான், என்ன செய்ய போகிறான் என்பதும் அந்த அல்லாஹுக்கு தான் தெரியும். ஐந்தாவது, எந்த ஆத்மா, எந்த மனிதன், எந்த நாட்டிலே, எந்த பூமியிலே, எந்த இடத்திலே அவன் மரணிப்பான் என்பதும் அல்லாஹுக்கு தான் தெரியும். وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت إن الله عليم خبير. அடுத்த நிமிஷம் நாம் என்ன செய்ய போகிறோம்,
அடுத்த வினாடி எனக்கு என்ன நடக்க போகிறது, அடுத்த விஷயம் எவ்வளவு நான் சம்பாதிக்க போகிறேன், நான் சம்பாதிக்க போவது நலவா கெடுதியா, லாபமா நஷ்டமா, சந்தோஷமா கவலையா, என்ன எனக்கு நடக்கும் என்பதும் அல்லாஹுக்கு தான் தெரியும். எனவே எல்லா விஷயமும் அல்லாஹுக்கு மட்டுமே தெரியும் என்று அல் குர்ஆன் சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை பற்றி விளங்கப்படுத்துகின்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த 5 விஷயங்கள், மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பதும், மழை எப்பொழுது பொழியும், எவ்வாறு பொழியும், எங்கு பொழியும், எவ்வளவு பொழியும், மழையோடு சம்பந்தப்பட்ட அறிவும் அல்லாஹுக்கு இருக்கிறது. ஒரு தாயினுடைய கற்ப அறையிலே தயாராகி கொண்டிருக்கிற ஒரு சிசு எந்த நிலையில் இருக்கிறது, அது என்ன சாதிக்க போகிறது, அதுக்கு என்னென்னலாம் நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். 4வது, இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆத்மா, ஒரு மனிதர் எங்கு மரணிப்பார், எங்கு மௌத்தாகுவான், அவர் எங்கு அடக்கப்படுவார் என்பதும் அல்லாஹ் தான் அறிந்தவன். அதே நேரம் அல்லாஹு தாலாவிடமே எல்லா அறிவும் இருக்கிறது, அவனை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. மலக்குன் முகர்ரப், அல்லாஹுக்கு மிக நெருக்கமான ஒரு மலக்குக்கும் தெரியாது இந்த விஷயம். அது மாத்திரமின்றி நபியுல் முர்சல், இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இந்த ரசூலுக்கும் தெரியாது என்று திருமறை அல் குர்ஆன் இந்த ஆயத்தின் விளக்கத்திலே அறிஞர்கள் சொல்லித் தருகிறார். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஒரு மனிதனுடைய தோற்றத்திலே ஒரு சபையிலே உட்கார்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள், ஒரு மனிதனுடைய தோற்றத்திலே வருகிறார்கள். சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருக்கின்ற ஒரு சபையில உட்கார்கிறார்கள். உட்கார்ந்து விட்டு பல கேள்விகளை ரசூலுல்லாஹ்விடம் அந்த மனித தோற்றத்தில் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறார்கள். பல விஷயம், இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, பல விஷயங்களை கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேள்வி கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறார்கள். அந்த பல கேள்விகள் ஒரு கேள்விதான், மத்தஸ்ஸாஅத்து, மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டார். இந்த கேள்வி வந்த பொழுது ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயிலி, எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, மறுமை எப்பொழுது வரும் என்ற விஷயத்தை அல்லாஹ் யாருக்கும் அறிவித்து கொடுக்கவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார். அதன் பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனித தோற்றத்திலே வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அடுத்த கேள்வி கேட்டார்கள், மா அமாராத்துஹா, கியாமத்துடைய நாள் எப்பொழுது வரும் என்பது உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறீர்கள், அப்படியானால் அது வருவதற்கு முன் இந்த உலகத்திலே நடக்க இருக்கின்ற அடையாளங்கள் என்ன என்று கேட்டார். கிட்டத்தட்ட 131 அடையாளங்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட இந்த உலகம் அழிவதற்கு முன் இந்த உலகத்தில் நடக்க இருக்கின்ற அடையாளங்கள் சுமார் 131 இருக்கிறது. இந்த குத்துபா பிரசங்கத்தை போல ஒரு 3 விஷயத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயத்தை ஞாபகப்படுத்தினார்கள், பல விஷயங்களை சொன்னார்கள். எதற்காகவென்றால் அந்த உலகம் அழிவதற்கு முன் இன்னின் அடையாளங்கள் வரும். இந்த அடையாளங்களை 4 வகையாக பேசுவார்கள். சில அடையாளங்கள் இருக்கின்றன, இந்த உலகம் ஆரம்பித்து ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே நடந்து முடிந்த சில விஷயங்கள். இதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிய பிறகு நடந்த பல விஷயங்கள். இதே போல இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரும் கிட்டவாகும் பொழுது நடக்கிற பெரிய பெரிய அடையாளங்கள். இதே போல சின்ன அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள், பல வகையாக இந்த உலகத்தினுடைய அடையாளங்களை அறிஞர்கள் பிரித்து தருவார். அந்த அடிப்படையில் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் ரசூலுல்லாஹ் இடத்தில், யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய சில அடையாளங்களை சொல்லித்தாருங்களே என்று சொன்ன பொழுது, ஓதோ சித்தன் பைன யதஸ்ஸாஅதி, மறுமை நாள் சம்பவிக்க முன் 6 விஷயங்கள் நடக்கும், அதனை கண்டுகொள்வாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதில் ஒன்றுதான் மௌத்தி, நான் மௌத்தாகுவது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார், ரசூலுல்லாஹுடைய மௌத்தே உலகம் அழிவதனுடைய அடையாளங்கள் ஒன்று, மௌத்தி, நான் மரணிப்பது. 2வது சொன்னார்கள், சும்ம ஃபத்ஹு பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் ஒரு நாள் வெற்றி கொண்டாடப்படும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அத்தனை பேருக்கும் அந்த காட்சியை பார்க்க தருகிறார்கள். அதற்காகத்தான் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, எத்தனையோ உயிர்கள் காவி கொள்ளப்படுகின்றன, அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, அட்டூழியமும் அநியாயமும் கண்முன்னால் செய்யப்படுகின்றன. சர்வதேச நாடுகளா, அரபு நாடுகளா, எந்த நாடுகளும் பேச முடியாது, வாய் மூடி இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அந்த வெற்றியை கொடுப்பான். சும்மா ஃபத்ஹி பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது பிஅ்ஸத்துர் ரசூல்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் ரசூலாக வாழ்ந்தார்களே, அதுவும் இந்த உலகம் அழிவின் அடையாளத்தில் ஒன்று என்று சொன்னார். நான்காவது வஃபாத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திலிருந்து மௌத்தாகினார்களே, அடக்கப்பட்டார்களே, அதுவும் கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார். கடைசியாக கிதாலுல் முஸ்லிமீன் பில் யஹூத், யகூதிகளோடு முஸ்லிம்கள் போராடுவார்கள், யுத்தம் செய்வார்கள், மனம் நெஞ்சி நிமிர்ந்து முன்னால் போரில் ஆரம்பிப்பார்கள், இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது கியாமத்துடைய நாள் அடையாளத்தில் சில விஷயங்கள் தான். ரசூலுல்லாஹ் சொன்ன மிக முக்கியமான பல செய்திகளிலே இன்ன மின ஸாஅத்தி யதகாரபு ஸமானு, ஒரு காலம் வரும், உலகம் அழிவதனுடைய அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளமாக இருக்கும், அதுதான் யதகாரபு ஸமான், காலம் நெருக்கடியாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெருக்கடி என்றால் அதே 24 மணித்தியாலம், அதே 7 நாள், அதே 30 நாள், அதே 350 360 நாள், அந்த வருஷம், நேரம், காலம், பகல், இரவு எல்லாம் ஒன்று. ஆனால் யதகாரபு ஸமான், காலம் நெருக்கடியாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆயத்தை பற்றி, இந்த ஹதீஸை பற்றி விளங்கப்படுத்துகின்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், யதகாரபு ஸமான் என்றால் என்ன, காலம் நெருக்கடி என்றால் என்ன, அது எப்படி, அதே 24 மணித்தியாலம் தானே, அதே 7 நாட்கள் தானே வாரத்துக்கு, அதே 29 நாட்கள் தானே மாதத்துக்கு, அதே 355 360 நாட்கள் தானே வருஷத்துக்கு, யதகாரபு ஸமான், காலம் எப்படி நெருக்கடியாகும்? சுப்ஹானல்லாஹ். அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள், முதலாவது விளக்கம் என்ன தெரியுமா? கில்லத்துல் பரக்கா, காலத்தினுடைய நேரத்தினுடைய பரக்கத்து எடுபட்டு விடும். ஆரம்ப காலங்களிலே, முன்னைய காலங்களிலே பழைய மனிதர்கள் செல்வ கேட்டிருப்போம், ஒரு நாளைக்கு பல விஷயங்களை சாதித்திருப்பார்கள். பரக்கத்தான காலம், பரக்கத்தான நேரம், பரக்கத்தான பகல், பரக்கத்தான இரவு சொல்லுவார்கள். கில்லத்துல் பரக்கத்தி யதகாரபு ஸமான், காலம் நெருக்கடி என்பது முதலாவது அர்த்தம். உலகத்திலே உலகம் அழியும் அந்த அடையாளங்கள் ஒன்றாக காலத்தில் உள்ள பரக்கத்துகள் எடுபட்டுவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள், யததாரஉ ஸமான் பிஸபரில் கஃப்லா, மனிதர்கள் மறதி கூடிவிடும், உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் மூழ்கி விடுவார்கள், உலகத்தினுடைய விவகாரங்கள் ஈடுபட ஆரம்பிப்பார்கள், தனக்கு முடியாததையும் செய்ய ஆசைப்படுவார்கள், தன்னால் முடியாததையெல்லாம் செய்ய திட்டம் போடுவார்கள், தனக்கு முடியாததையெல்லாம் பேராசை கொள்ளுவார்கள். எனவே நேரம் போதாதது போன்று தெரியும். நேரம் அதுதான், அதே மணித்தியாலம், அதே நாள், அதே நிமிஷம், அதே வினாடி, அதே வருஷம், எல்லாம் ஒன்று. இவர் என்ன செய்வார்? நேரம் போதாது என்று சொல்லும் அளவுக்கு உலகத்தினுடைய ஆசைகளை கூட்டிக் கொள்வார், உலகத்தில் சேவைகளை கூட்டிக் கொள்வார், உலகத்தில் பேராசைகளை கூட்டிக் கொள்வார், அதற்காக ஓடுவார், அவருக்கு நேரம் போதாது என்று சொல்லுவார். இது இரண்டாவது விளக்கம். மூன்றாவது விளக்கத்தை சொல்கிறார்கள், உலகம் அழிவதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? காலம் நெருக்கடி என்றால் காலம் சுருங்கிவிடும் என்பதன் அர்த்தம். அல்லாஹ் தஆலா உலகம் அழிவதற்கு காலம் கிட்டவாகும் பொழுது உலகத்திலே புதிய புதிய நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாம் உருவாகும் அளவுக்கு அல்லாஹ் தஆலா அறிவு ஞானத்தை கொடுப்பார். மனிதனுடைய அறிவு ஞானம் விஞ்ஞானம் எல்லாம் வளரும், உச்சத்தை தொடும். காலம் மிக வேகமாக செயல்படும் அளவுக்கு கண்டுபிடிப்புகள் அவசரமாகிவிடும். உதாரணத்துக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் அவசரமாகிவிடும், பிரயாண வசதிகள் அவசரமாகிவிடும். உதாரணத்துக்கு 1960ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு போன்ற காலப்பகுதிகளிலே பெரிய மனிதர்கள் சொல்ல நாம் கேட்டிருப்போம், அன்றைய காலங்களில் ஹஜ்ஜி செய்வதென்றால் 3 மாதம் 2 மாதம் 1.5 மாதம் 25 நாள் 30 நாள் போவதற்கு கப்பலிலே ஏறி கப்பலிலே பயணம் செய்ய பல மணித்தியாலம் என்ன, பல நாட்கள் என்ன, பல வாரங்கள் எடுக்கும். இது 1960-65 காலப்பகுதியிலே கப்பலில் பிரயாணம் செய்து ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் கேட்டால் சொல்லுவார்கள் அல்லது கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இன்று சுப்ஹானல்லாஹ் 10 மணித்தியாலம் 12 மணித்தியாலம் 14 மணித்தியாலம் குறிப்பிட்ட அந்த நேரத்திலே விமானத்தின் மூலமாக அந்த பயணத்தை மேற்கொள்கிறோம். துரிதமான வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சியை சொல்கிறோம், டெக்னாலஜியை சொல்கிறோம், கண்டுபிடிப்பை சொல்கிறோம். இது உலகம் அழிவதன் அடையாளத்தில் ஒன்று. மிக வேகமாக உலகத்துடைய காரியங்கள் நடக்கும்.
தொலைத்தொடர்பு சாதனம் முன்னைய ஒரு காலம் 1980 என்று சொல்லுங்கள் உதாரணத்துக்கு, அல்லது 70 காலப்பகுதியை பார்ப்போம். வெளிநாடுகளுக்கு வருவார்கள், ஸ்ரீலங்காவிலிருந்து வெளிநாடு வருவார்கள். ஜப்பான் பகுதிகளுக்கோ, சவுதியோ, மலேசியாவோ, துபாயோ, கட்டாரோ, அரபு நாடுகளோ, வேலை நாடுகளோ, எந்த நாட்டுக்கு சென்றவர்கள் குடும்பம் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் தொலைத்தொடர்பு சாதனம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 1985 காலப்பகுதியில் அக்குருணையிலிருந்து ஒருவர் வெளிநாடு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் கஷ்டம், பல மணித்தியாலம் செல்லும், எதிர்பார்க்க வேண்டும். அதே நேரம் ஒரு மெசேஜை கொடுக்க வேண்டுமானால் ரெக்கார்ட் பண்ணுவார்கள், கெசட் செட்டோட் போடுவார்கள், அதை போஸ்ட் பண்ணி அனுப்புவார்கள். அதை தாய் தந்தை உறவினர்களாம் உட்கார்ந்து அந்த கெசட் பீஸை போட்டு அதை பிளே பண்ணி எல்லோரும் கேட்போம், சந்தோஷமா கேட்போம், சுதுக்கங்களை விசாரித்துக் கொள்வோம். சந்தோஷமா பேசுவார், மகன் பேசுவார், கவலைகளை சொல்லுவார், எதிர்பார்ப்புகளை சொல்லுவார், சந்தோஷங்களை எல்லாம் கொட்டுவார். அந்த மெசேஜ் எத்தனை போய் சேரும்? பல மணித்தியாலம் அல்ல, பல நாட்களுக்கு பிறகுதான் அந்த போஸ்டில் போய் சேர்ந்திருக்கும், அல்லது யாரோ ஒரு உதவியால் போய் சேர்ந்திருக்கும். அதே போல அந்த வீட்டில் இருந்தவர்கள் அடுத்த மெசேஜை கொடுக்க அவர்கள் டேப் பண்ண வேண்டும், திருப்பி ரெக்கார்ட் பண்ணுவார்கள், அதை போஸ்ட் பண்ணுவார்கள். அந்த கெசட் பீஸை அது வெளிநாட்டுக்கு வரும். அவரும் அதே போல் அந்த போஸ்ட்மேன் மூலமாக வந்த அந்த கெசட் பீஸை உடைத்து அதை பிளே பண்ணி விஷயங்களை அறிந்து கொள்வார். இது எத்தனை நாள்? 1 நாள், 2 நாள், 3 நாள், 5 நாள், பல நாட்களுக்கு பிறகுதான் ஒரு மெசேஜ், ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள முடியும் அல்லது சொல்ல முடியும். இன்று தொலைத்தொடர்பு அல் இத்திசால் அல் ஜதீதா மிக துரிதமான வளர்ச்சிகள் இருக்கிறது. அடுத்த நிமிஷம் இங்கு மரணித்தவருடைய மரண செய்தி ஸ்ரீலங்காவில் மெசேஜ் வருகிறது, மரணித்தாரா மையத், அடுத்த பக்கத்து ரூமுக்கு தெரியாது, பக்கத்து எப்பாட்டுக்கு தெரியாது, அடுத்தவருக்கு தெரியாது, ஸ்ரீலங்காவுக்கு தெரியும். துரிதமான வளர்ச்சி. அடுத்தவர் பேச வேண்டுமா? அடுத்த நிமிஷம் என்ன, நேரடியாக பேசுகிறோம், லைவாக பேசுகிறோம், வீடியோ மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம், போட்டோஸ்களை பார்த்துக்கொண்டு. இப்படி துரிதமான வளர்ச்சி காணுவது இது உலகத்தினுடைய அழிவின் அடையாளங்கள் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார். இப்படியே உலகம் வளரும், உலகத்தினுடைய பல அடையாளங்களை கண்டு கொண்டிருக்கிறோம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் கடைசியாக, மிக நீளமான ஹதீஸுடைய கடைசி பதிவை சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உலகம் அழிவதனுடைய அடையாளத்தில் ஒன்று ஹரஜ் என்று சொன்னார்கள். ஹரஜ் ஹரஜ் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஹரஜ் என்றால் என்ன? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்லு அல் கத்லு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு, கொலைகள் அதிகரிக்கும், அதிகமான கொலைகள் உருவாகும். கொலை செய்த கொலைகாரனுக்கு தெரியாது நான் ஏன் அவரை கொலை செய்தேன். இதே போல கொலை செய்யப்பட்ட அந்த அப்பாவிக்கு தெரியாது நான் ஏன் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இது உலகம் அழிவதனுடைய அடையாளத்தில் ஒன்று என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து இந்த கிட்டத்தட்ட 356 நாட்கள் ஆகிக் கொண்டிருக்கின்றன. ஒரு வருஷத்தை எட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த பலஸ்தீன பூமியிலும் அந்த லெபனான் போன்ற பகுதியிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். கொத்து கொத்தாக அப்பாவிகள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அத்தனை சகிதிகளாக மாற்றி வருவானாக, அவர்களை கூடி சீக்கிரம் ஒரு வெற்றியை கொடுத்தருவானாக, பைத்துல் முகத்தஸுடைய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவானாக. நமது மூத்துக்கு முன்பதாக முஸ்லிம் சமூகம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், அந்த பூமி சுதந்திரமான பூமியாக மாற வேண்டும் என்று எல்லாரும் துஆ கேட்டுக் கொள்ளுங்கள். இது ரசூலுல்லாஹுடைய ஹதீஸில் நினைக்கிறேன், அல் கத்ல் அல் கத்ல், உலகம் அழிவதன் அடையாளத்தில் கொலைகள் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். मोहतरम भाइयों बुजुर्गों, अभी मैं शुरू करता हूँ. क़यामत के बहुत से निशानियात है, बहुत से अलामत है. तो अलामत से बहुत अलामत है, तकरीबन 130 से ऊपर है. हुज़ूर अकरम मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम ने हमको क़यामत के अलामत के निशान क्यों बताया. हम सब तैयार होना चाहिए. क़यामत आ जाएगा, दुनिया मिट जाएगा, फिर हम इंशाअल्लाह उठाया जाएगा, हिसाब शुरू हो जाएगा. इस्लाम में क़यामत की अलामत, क़यामत की निशानियों से मुराद वो हवादिस और वाक़यात है जो क़यामत से कबल पेश आ चुकी है या पेश आएगी. अलामत क़यामत की अक़साम 2 है. अलामत सुग़रा कहा जाता है, किसको छोटी निशानियाँ कहा जाता है. दूसरा अलामत कुबरा, बड़ी निशानियाँ कहा जाता है. इसमें अलामत सुग़रा के मतलब क्या है? ये अलामत है जो ज़ाहिर होगी
लेकिन अब तक ख़त्म नहीं हुई, बल्कि जारी रही और मजीद बढ़ती जाएगा। मिसाल के तौर पर हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बताया, हांडी का आका जुमना, कम हैसियत और देहतियों को ऊंची ऊंची इमारतें बनवाना, और हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बताया 30 दज्जाल और झूठे मुद्दईया नबूवत का निकलना वगैरह, ये सब क़यामत की निशानियां में से है। उसके साथ साथ अलामत कुबरा से हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बहुत से बात बताया। ये वो अलामत है जिसके जाहिर होने के बाद क़यामत वाक़ई होगी। ये 10 अलामत है। हुज़ैफा रज़ियल्लाहु अन्हु फरमाते हैं, हम लोग आपस में मुज़ाकरा करते रहा, अल्लाह का नबी तशरीफ लाए, पूछा क्या बातें चल रही है? कहा गया, या रसूल अल्लाह, क़यामत का तज़किरा हो रहा है। हुज़ूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया, क़यामत के उस वक्त तक नहीं आएगी जब तक 10 निशानियां न देखी जाएगी। फिर उन्हें शुमार किया 10 बातें, उसमें से दुआन और दज्जाल, दाबतुल अर्ल, मगरिब से तुलुए आफ्ताब, और हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बताया नुज़ूल ईसा मसीह अलैहिस्सलाम के बारे में बयान किया। उसके साथ साथ याजूज माजूज का ज़ुहूर आना, मशरिक से ज़मीन का दंसना है, मगरिब से ज़मीन का दंसना है, उसके साथ साथ जज़ीरतुल अरब में ज़मीन का दंसना है। उसके आखिर में हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया, एक आग यमन के जानिब से निकलेगी जो लोगों को हांट कर महशर में जमा करेगी। अल्लाह ताला हम सबको क़यामत आने से पहले ज़्यादा से ज़्यादा अमल करने की तौफीक अता फरमाए। கண்ணியமான அல்லாஹ்வின் நேசர்களே, அல்லாஹ் தஆலா மறுமை நாள் சம்பவிப்பதற்கு முன் அதற்கான தயாரிப்பை செய்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா மக்களை கபூல் செய்வார். நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அஸீம் ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت إن الله عليم خبير. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا
صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله الأخيار وارض عن الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم